கண்ணின் மணி போல எங்களை காத்திருக்கிறார். ஆமென். அப்படித்தான் சொல்ல வேண்டும். கரம் பிடித்து எங்களை நடத்தி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் பல விதங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதராய், அதிசயமானவராய், நல்ல வழிகாட்டியாய், நல்ல துணையாளராய், நெருக்கங்களில் எல்லாம் தஞ்சமானவராய் இருந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவன் நிச்சயமாய் தொடர்ந்து எங்களை நடத்துவார். ஆமென். அவே 8 மாதமும் நாங்கள் ஏதோ எல்லாமே நல்லபடியாய் சுமூகமாய் எல்லாம் ஒரு சந்தோஷப்படத்தக்க நடந்தது என்று சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் எதிராய் வந்த சூழ்நிலைகளிலும், எதிராய் வந்த போராட்டங்களிலும், பலவிதமான எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளிலும் கர்த்தர் எங்களுக்கு அந்த இடங்களிலே துணையாயிருந்து, ஆறுதலாயிருந்து எங்களை தேற்றி இருக்கிறார். ஆமென். அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இந்த தேவனை தொடர்ந்தும் நாங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். என்றால் புதிய மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். புதிய மாதத்திலே புதிய தேவனுடைய ஆசீர்வாதமான வழிநடத்தல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளுமே கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் தேவனுடைய கிருபைகளும் தேவனுடைய வழிநடத்தல்களும் புதிதாக இருக்கிறபடினாலே அந்த நாளினுடைய ஆசீர்வாதம் நாங்கள் ஏதோ சும்மா இருந்தா போல வராது. ஆமென். அந்த கிருபைகளை, அந்த ஆசீர்வாதங்களை நாங்களும் அதை சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கதாய் எங்களையும் நாங்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலே நாள் மாறுவது மாத்திரமல்ல, ஆளும் மாற வேண்டும். ஆமென், ஆமென். ஆள் மாறாட்டம் என்று நினைக்கக்கூட, ஆள் என்று சொன்னா எங்களுடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். நானும் சரி, நீங்களும் சரி. அல்லேலூயா. அதனாலே தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே கர்த்தரை சார்ந்து 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 தேவனுடைய வழிகளின் பிரகாரமே நாங்கள் நடக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாய் கேட்டு வருகிறது போல ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரம் சீக்கிரம் என்று சொல்லி தேவனுடைய ஊழியக்காரர்களும் எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை, உலகத்திலே நடக்கிற பல சம்பவங்களை வைத்து வேதத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறது என்று எங்களுக்கு சொல்வது மாத்திரமல்லாமல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கைகளிலே அதை தியானித்து இவைகள் எல்லாம் உணர்ந்து கொள்ளத்தக்கதாகவும் கர்த்தர் கிருபை செய்கிறபடினாலே தேவ பிள்ளைகள் நாங்கள் இந்த மாசத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தரையே நாங்கள் சார்ந்து கொள்வோம். ஆமென். ஏனென்றால் இந்த மாசத்திலும் இப்போ புதிய மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் என்றால் எல்லாம் நல்லபடியா ஆசீர்வாதமா இருக்கும் என்று அல்ல. வேதமே சொல்லுகிற உலகத்திலே உபத்திரவம் உண்டு. ஆமென். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதனாலே போராட்டம் இல்லை என்றல்ல, எதிரான சூழ்நிலைகள் இல்லை என்றல்ல, கலக்கங்கள் வராதென்றல்ல, நெருக்கங்கள் வராதென்றல்ல. ஆனால் இப்படியான சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தரை நாங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தரையே அண்டி நாங்கள் வாழும் பொழுது கர்த்தர் எல்லா விதத்திலும் எங்களை காத்துக் கொள்வார். ஆமென். அதனால தான் பவுல் சொல்கிறார், நாங்கள் கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்பட்டாலும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை என்றால் கர்த்தர் அந்த நேரங்களிலே எங்களுக்கு பலனாக மாறுகிறார். அல்லேலூயா. அதனாலே தேவ பிள்ளைகள் அந்த போராட்டம், கஷ்டமான சூழ்நிலைகள் ஏன் இந்த மாசத்திலும் ஏன் வருகிறது என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய மனசும் மாம்சம் விரும்புகிறது போல அல்லது உலகம் காட்டுகிற வழிகளுக்குள்ளே நாங்கள் போவோம் என்று சொன்னால் இன்னும் எங்களுக்கு அது ஒரு வேதனையாக மாறிவிடும். வேதம் சொல்லுகிறது, அதாவது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரணம். சில நேரங்களிலே மரணம் என்று சொன்னால் ஏதோ மறித்து விடுவோம் என்றல்ல, அது வேதனைகளும் எங்களுக்கு இன்னும் பாதகமாகத்தான் போகும். அதனாலே இந்த மாசத்திலும் நாங்கள் நல்ல உறுதியாய் தீர்மானம் பண்ணி கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். எந்த நிலை வந்தாலும் கர்த்தர் எந்த இடத்திலும் எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை திடப்படுத்துகிறவர். அவர் துன்பத்தை, காரியங்களை எங்களுக்கு சில வேளைகள் அனுமதிக்கிறது போல இருந்தாலும் கர்த்தர் எங்களோடு இருப்பார். ஆமென். கர்த்தர் அந்த இக்கட்டான வேளைகளிலே அவர் துணையாயிருப்பார். ஆமென். அல்லேலூயா. அதனாலே அந்த நீதியின் பாதை, தேவனுடைய வழிகளை விட்டு நாங்கள் தவறாமல் இருப்போம். ஆமென். என்றால் உலகம் பல விதங்களிலே ஏதாவது எதிரான சூழ்நிலைகள் வரும் பொழுது, ஏதாவது மனுஷீக ஆலோசனைகள், ஏதாவது நாங்கள் முற்காலங்களில் இல்லை முன்னைய நாட்களில் நடந்தது போல ஏதாவது இப்படியான ஒரு சிக்கல் வரும் பொழுது இப்படியாக கதைக்கலாம், பேசலாம், அல்லது இப்படியான வழிகளை நாடலாம் என்று சொல்லி அப்படியெல்லாம் நாங்கள் போவோம் என்றால் அதுதான் தேவனுக்கு அது பிரியம் இல்லை. அது அந்த அந்த மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும். இப்படி என்று சொன்னால் ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு போராட்டமான சூழ்நிலைகள் வந்தால்
உலகத்திலே எப்படியெல்லாம் ஏதோ ஒரு காரியங்கள் மனுஷர்களுடைய பரியாசங்களோ அல்லது ஏதோ சினிமா காரியங்களையோ பார்ப்பதனிலே சொல்லுவார்கள். ஏதாவது கஷ்டம் வந்து 2 படம் முந்தி சொல்லுவார்கள். நான் பார்க்கல. அப்படி என்ன நான் சொல்றேன் என்றால், அந்த கஷ்டமான சூழ்நிலை ஏதாவது இந்த மாசம் அப்படியான விலைகள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும். மனுஷனுக்கு இப்படி செம்மையாய் நல்லது போல தோன்றும், அதற்கு போகக்கூடாது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈர். ஆமென். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொன்னால் எங்களுடைய அந்த சூழ்நிலைகளிலே அவருக்கு அறியாமல் ஒன்றும் வராது. ஆமென். எல்லாமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். ஆமென். இந்த மாசம் தொடங்கி இருக்குது, ஏதோ நல்ல வார்த்தைகளை சொல்லி இந்த மாசத்துக்குள்ளே நாங்கள் போகலாம் என்று நீங்க சொல்லலாமே, இது என்ன போராட்டம் வரும், ஆனாலும் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லுங்க. இதுதான் சத்தியம், யதார்த்தம். இதுதான் உண்மை, கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அதனாலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால்தான் சங்கீதக்காரன் அங்கே 3வது சங்கீதத்திலே சொல்லுகிறார், அவரின் அங்கே தாவீது தன்னுடைய சொந்த மகனாலே துரத்தப்பட்டு போகும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் அந்த தாவீது சொல்லுகிறார், தாவீதை பார்த்து பலர் வேறு விதங்களிலும் கூட அங்கே பேசுகிறார்கள். இவனுக்கு எல்லாம் தேவனிடத்தில் இருந்து ஒரு விடுதலை இல்லை, ரட்சிப்பில்லை, இவன் தேவனுக்கு பிரியமில்லை என்று சொல்லி 3வது சங்கீதத்தை நீங்க படிக்கும் பொழுது அதில் சொல்லுறார். ஆனால் சங்கீதக்காரன் அப்படியான துரத்தப்படுகிற அந்த அனுபவத்திலும் தேவனை சார்ந்து சொல்லுகிறார், அவர் என்னுடைய கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த மாசத்திலே சில வேளைகளில் ஒரு துரத்தப்படுகிற ஒரு அனுபவம் போல பல காரியங்கள் வந்தாலும் நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் எங்கள் கேடகம், எங்கள் மகிமை, எங்கள் தலைகளை உயர்த்துகிறவர் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனையே சார்ந்து கொள்ளும் என்றால் அதுதான் அதாவது நீதிமொழி ஒரு வார்த்தை சொல்லப்படுது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டாம், அதிலே மரணம் இல்லை. அதனாலே தேவனுடைய பாதை, தேவனுடைய வழிகளிலே எங்களுக்கு ஆரோக்கியத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஏதுவான காரியங்கள் இருக்கிறது. அதை விட்டு நாங்கள் விலகக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாய் இந்த மாசத்திலும் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவர் எங்களுக்கு கேடகமும் எங்களுக்கு மகிமையும் எங்கள் தலைகளை உயர்த்துகிறவருமாய் இருப்பார். இந்த மாசம் முடிய நாங்கள் வருகிற புதிய மாதத்திலே பல நன்றியாக கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆகவே நாங்கள் எழுந்திருந்து இன்றைய நாள் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை வாசித்து இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக இந்த உபவாச நாளிலும் கூடி வந்திருக்கிற நாங்கள் நிச்சயமாக கர்த்தருக்குள்ளே இன்னும் நாங்கள் பலத்தின் மேல் பலனடையத்தக்கதாக கர்த்தருக்குள்ளாக நாங்கள் படிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 139வது அதிகாரம். சங்கீத புஸ்தகம் 139வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் படிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 139, 23, 24வது வசனங்களை நாங்கள் படிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமை உள்ள தெய்வமே, அருமையான இந்த உபவாச நாளுக்காய் உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்திலே கடந்த 8 மாதங்களும் எங்களை நடத்தின விதங்கள் எல்லாம் குறித்து உம்மை மகிமைப்படுத்தினோம், நன்றி செலுத்தினோம் ஐயா. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நீங்கள் எங்களோடு அப்பா துணையாயிருந்த எங்களை அற்புதமாய் நடத்தும்படியாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளையும் இன்னுமாய் நாங்கள் தியானிக்க போகிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளின் பிரகாரம் ஆண்டவரே எங்களை ஒரு மறுரூபத்துக்குள்ளாய் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளின் பிரகாரம் நாங்கள் நடக்கும் பொழுது ஐயா, உம்முடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரிக்க முடியும் என்பதை ஐயா உம்முடைய வார்த்தைகள் மூலம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படட்டும். வார்த்தையை கொடுக்கிற அடியேனையும் சிலுவை நிழலிலே மறைத்து ஆண்டவரே நீங்கள் பேசும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்கள் இந்த உபவாச நாளிலே நான் சொன்னது போல கர்த்தர் ஒவ்வொரு மாசத்திலும் இப்படியான உபவாச கூடுகைகளிலும் கர்த்தர் எங்களுடைய ஆவியை பலப்படுத்தி இன்னும்
கர்த்தரோடு எங்களை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்குள்ளாக நாங்கள் நடப்பதற்கு ஏதுவாக கர்த்தர் இந்த உபவாச கூடுகையிலே எங்களோடு பேசி வருகிறார். இந்த நாளிலும் நாங்கள் இந்த சங்கீத பகுதியிலே நாங்கள் வாசித்தோம். இந்த சங்கீதக்காரனுடைய ஒரு ஜெபம், சங்கீதக்காரன் எவ்வளவோ பல ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறதை நாங்கள் வேதத்திலே பல ஜெப விண்ணப்பங்களாக அவருடைய வார்த்தைகள் வெளிப்பட்டிருக்கிறதை வேதத்திலே சங்கீத பகுதிகளிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த விடயமும் ஒரு ஜெபமாக தேவனை நோக்கி அங்கே சொல்லுகிறார். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இன்றைய நாளிலே அந்த தேவ செய்திக்கு ஒரு தலைப்பை சொல்லுவேன் என்று சொன்னால், தேவனுக்கு வேதனை உண்டாக்குற வழியை விட்டு விலகுங்கள். ஆமென். தேவனுக்கு வேதனை உண்டாக்குகிற வழியை விட்டு விலகுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரன் அந்த 24வது வசனத்திலே சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நீங்கள் சர்ற பிரகாரமாக கூட சில வேளைகளில் எங்களுக்கு வேதனைகள் வரும். சில வேளைகளை கால் நோவும், கை நோவும், மண்டை இடிக்கும், இப்படி பல வேதனைகள் எங்களுக்கு வரும். ஆனால் அந்த வேதனைக்குரிய வழி வேற இடமா இருக்கும். நீங்கள் சில வேளைகளில் வைத்தியர்களிடம் போகும் பொழுது, சில வேளைகளில் ஏதாவது இடுப்பு பிரச்சனை, கிட்னியில பிரச்சனை என்று சொன்னால் கால் கை நோவாயிருக்கும். ஆனால் அந்த வேதனைக்குரிய வழி வேற, ஆனால் வேதனை எங்களுக்கு கால் நோவாயிருக்கு. இப்படி பல காரியங்கள் சர்ற பிரகாரமாய் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். நீங்கள் வைத்தியரிடம் போய் சொல்லும் பொழுது, உங்களுக்கு இதனால் தான் இந்த கால் நோவுது, இதனால் தான் இந்த கை நோவுகிறது, அல்லது இப்படியாக மண்டை இடிக்குது, இப்படி அந்த வேதனைக்குரிய வழி அல்லது வேதனை எங்க இருந்து இந்த வேதனைக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொல்லி சர்ற பிரகாரமா நாங்கள் பலர் நாங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதே போலதான் இங்கே சங்கீதக்காரன் கூட ஜெபிக்கிறார், வேதனை உண்டாக்கும் வழி. தேவனுக்கு வேதனை உண்டாக்கத்தக்கதான வழிகள் எது என்று சொல்லி நாங்கள் இந்த நாளிலும், அதனால்தான் ஆரம்பத்திலே சொல்லுகிறார், என்னை ஆராய்ந்து பாரும். அவர் தேவனை நோக்கி சொல்லுகிறார், என்னை ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். இன்றைய நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுக்கு எப்படியாக ஒரு வேதனை உண்டாக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையின் விடயங்கள் இருந்து வெளிப்படுகிறது என்பதைத்தான் இன்றைக்கு பார்க்க போறோம். இன்றைக்கு உபவாச கூடுகை நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் எல்லாருமே நாங்கள் கேட்டால் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நடக்கிறோம், வாழ்கிறோம் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருடைய கிருபை தான். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் வேதம் சொல்லுகிறது, எங்களை பாவம் இல்லை என்போமாகில் எங்களை நாங்களே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அதனாலே ஏதோ ஒரு விதத்திலே எங்களுடைய பாவமான காரியங்கள் வெளிப்படுகிறது. அதனாலே அது கர்த்தருக்கு ஒரு வேதனை. தேவனுடைய, அதாவது ஜெபம் என்பது கர்த்தரோடு இருக்கிற ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு உறவு. அந்த உறவு, அந்த தொடர்பிலே தேவனுடைய பிள்ளைகளே ஒரு வேதனை. இப்ப எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அல்லது தகப்பனுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே ஒரு கள்ளங்கபடி இருக்கக்கூடாது. ஒரு வேதனை உண்டாக்கத்தக்கதான, ஒரு துக்கப்படத்தக்கதான, ஒரு விசனப்படத்தக்கதான காரியங்கள் இல்லாமல் இருந்தால்தான் அந்த உறவு நல்லா இருக்கும், அந்த காரியங்கள் நல்லா இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே தேவ பிள்ளைகள், இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் கர்த்தருக்குள்ளே என்ன வேதனை உண்டாக்குற காரியம் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். வேதத்திலே நாங்கள் பல காரியங்கள், வேதத்தின் அடிப்படையிலே இன்றைய நாளும் நாங்கள் வேதனை உண்டாக்கத்தக்கதான வழி எங்கெங்கெல்லாம் தேவனுக்கு எப்படியான நிலைகள் இருந்து வேதனைகளை நாங்கள் உண்டாக்குறோம் என்று சொல்லி வேத ஆதாரத்துடன் நாங்கள் இன்றைக்கு பார்த்து, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்க போறோம். இன்றைக்கு மாத்திரமல்ல, தொடர்ந்து வருகிற நாட்களிலும் இந்த ஜெபம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய அந்த நித்திய வழியிலே நானும் நீங்களும் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமா இருந்தால் இந்த ஜெபம் எங்களுக்குள்ளே நாளாந்தம்
அல்லது எப்பொழுதுமே இருக்க வேண்டிய ஒரு ஜெபம் தான். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் கூட வேதனை உண்டாக்கத்தக்கதான வழி என்ன? நான் உங்களுக்கு சொன்னேன், சர்வ பிரகாரமா எங்களுக்கு ஒரு வேதனை, கால் நோவுது, கை நோவுது, ஏதோ ஒன்று கண் நோவுது என்றால் வேற வியாதியா இருக்கலாம். மனவேதனை, மனதிலே வேதனை என்று சொன்னால் எங்க அந்த வேதனைக்குரிய வழி இன்னொருவரால வந்த ஒரு காரியங்களா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திலே ஒரு குறைவுபட்டதா இருக்கலாம். அங்கேதான் அதன் மூலம்தான் அந்த வேதனை எங்களுக்குள்ளே வருகிறது. அதே போல தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கும் வேதனை உண்டாக்கத்தக்கதான வழி என்னவென்று சொன்னால் நான் 4 காரியத்தை சொல்லுகிறேன். முதலாவது, எங்களுடைய சிந்தனைகள்னாலே, எங்களுடைய நினைவுகளினாலே நாங்கள் கர்த்தருக்கு வேதனையை உண்டாக்குகிறோம். வேதனை உண்டாக்குற அல்லது ஒரு விசனத்தை அல்லது ஒரு துக்கத்தை உண்டு பண்ணுகிறது எங்களுடைய சிந்தனை. தேவன் என்ற நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த ஜெபம் என்பது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு உறவு போல். அப்ப இந்த உறவிலே ஒரு கவடிப்பிடி வேதனை உண்டாக்கத்தக்கதான காரியம் இருக்கும் என்று சொன்னால் அது எவ்வளவுத்திற்கு நாங்கள் உலகத்திலே இருக்கிற தகப்பன்மாரே அது நாங்கள் எவ்வளவுத்துக்கு அதை பார்க்கிறோம் என்பதை நாங்கள் அறிவோம். அதனாலே இன்றைக்கும் அந்த தெய்வம் எங்களுடைய இப்படியான வழிகளை விட்டு நாங்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறபடினாலே, முதலாவது எங்களுடைய நினைவுகளினாலே, எங்களுடைய சிந்தனைகளினாலே நாங்கள் கர்த்தரை வேதனைப்படுத்துகிறோம், விசனப்படுத்துகிறோம், துக்கப்படுத்துகிறோம். ஆகவே சங்கீதக்காரர் சொல்றார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில, அப்ப நித்திய வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும் என்றால் இந்த வேதனை உண்டாக்குற இந்த வழியை இன்றைக்கு நீங்களும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வாசிப்போம். முதலாவதாக நாங்கள் ஆதியாகம புஸ்தகம், நினைவு, எங்களுடைய சிந்தனைகள்னாலே நாங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் இன்றைக்கு கர்த்தரை வேதனைப்படுத்துகிறோம், விசனப்படுத்துகிறோம். அதாவது தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக நாங்கள் சிந்திக்கிற சிந்தனைகள், நினைக்கிற நினைவுகள் எல்லாம் கர்த்தரை வேதனைப்படுத்துகிறது. தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனுக்குள்ளாக எவ்வளவோ காலமா இருக்கிற நாங்கள், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்த நாங்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது உலக பிரகாரமாகவோ அல்லது மாம்சீக பிரகாரமாகவோ எங்களுடைய சிந்தனைகளிலே, எங்களுடைய நினைவுகளிலேயே நினைக்கும் பொழுது அது தேவனுக்கு வேதனையாயிருக்கிறது. வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகத்திலே 6வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தை. வேதனை உண்டாக்கும், தேவனுக்கு வேதனை உண்டாக்கும் வழியை விட்டு விலகுங்கள். இன்றைக்கு அப்படி சிந்தனைகள் எங்களுக்குள்ளாக இருக்குமா இருந்தால், தேவனுக்கு விரோதமான, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமான சிந்தனைகள், நினைவுகள் இருக்குமா இருந்தால் அதை விட்டு விலகுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளாக நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. பாருங்கள், விசனமாயிருந்தது, வேதனையாயிருந்தது, துக்கமாயிருந்தது. ஏனென்று சொன்னால் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எங்களுடைய நினைவுகள் எப்படியா இருக்கிறது, எங்களுடைய சிந்தனைகள் எப்படியா இருக்கிறது? ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், ஆனால் ஏதோ ஒரு காரியத்திலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக, அது பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம், எங்களுடைய ஆவிக்குரிய விடயங்களா இருக்கலாம், நாங்கள் இதெல்லாம் சரிபராது அல்லது இப்படி நடந்தால் இதற்குள்ளாய் மாம்ச பிரகாரமாக நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளிலே நினைக்கிறதே, அதான் சொல்ல, நினைவின் தோற்றம் எல்லாம் நினைக்கிறது, அந்த தோற்றமே பொல்லாது என்று கர்த்தர் விசனப்பட்டார் சொல்லி, அவருடைய இருதயத்துக்கு விசனமாயிருந்தது, அவருடைய இருதயத்துக்கு வேதனையாயிருந்தது. கர்த்தர் எனக்கு சுகம் தருவார், எனக்கு நல்ல பலத்தை தருவார், என்னுடைய தேவைகளை சந்திப்பார், என்னை கைவிட மாட்டார் என்றால் இதெல்லாம் சரிவராதென்று என்னுடைய நினைவின் தோற்றம் பேசுமா இருந்தால் அது தேவனுக்கு வேதனையை உண்டாக்குறதா? தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வேதனை உண்டாக்குற வழி இதெல்லாம் நாங்கள் சின்ன சின்ன காரியமாக சில வேளைகளிலே அதை அற்பமாய் நாங்கள் விட்டுவிடலாம், நினைவுல கூட நினைக்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், என்னை வழி நடத்துகிற தேவன் எப்பொழுதுமே என்னை கைவிட மாட்டார்,
ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவர் என்று சொல்லி நினைவுகள்ல இருக்க வேண்டும். அந்த நினைவிலே இல்ல இது சரிவராது வேற ஏதாவது காரியத்தை வழியை ட்ரை பண்ணி பார்க்கலாம், முயற்சித்து பார்க்கலாம் என்று சொல்லி அந்த நினைவிலே கொண்டு வருவோமா இருந்தால், தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். கர்த்தர் இதுவரைக்கும் எங்களை நடத்தி இருக்கிறார். கர்த்தர் சில வேளைகள் இந்த வார்த்தையின் விளக்கங்களை தெரியாமல் சில வேளைகள் நாங்கள் ஜீவித்திருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் நினைவுல கூட ஆண்டவரே நமக்கு பிரியமில்லாதபடி எந்த ஒன்று காரியம் வரக்கூடாது. நினைவுல கூட ஒருவனுக்கு எதிராய் பழி வேண்ட வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற நினைவுல கூட வரக்கூடாது. தேவ பிள்ளைகள், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. ஆமென். இந்த கர்த்தரு இது சில வேளைகளே மாம்சீகத்திலே யோசித்தால் இதெல்லாம் எப்படி சகோதரனே, எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொள்வோம். இல்ல, ஆண்டவர் பார்த்துக்கொள்ளும். அந்த அதாவது சிந்தனைகள் நினைவுகள் வராதென்று நான் சொல்லவில்லை. வரும் பொழுது அதை நாங்கள் முறியடிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 119 113 சொல்லுகிறார், வீண் சிந்தனைகளை வெறுத்து, வீண் சிந்தனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்திலே நான் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வேதம் வேத வார்த்தையிலே நாங்கள் வீண் சிந்தனைகள், வீணான நினைவுகள், என்னுடைய வாழ்க்கையை வாழ வைக்கிற தெய்வம் என்னை கைவிட மாட்டார். அவர் முடிவு பரியந்தம் அவர் என்னை நடத்துகிற தேவன் என்பதை நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய சிந்தனைகளிலே நினைவுகளிலே நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சிந்தனைகள் நினைவுகள் தடம் புரளும் பொழுது இப்படியாக கர்த்தர் எங்க இருக்கிறார், கர்த்தர் இந்த சூழ்நிலையில இப்படியெல்லாம் நான் போக வேண்டுமா என்று கர்த்தர் நினைச்சால் ஏன் இதெல்லாம் இதை பெற பண்ணுவார் என்று சிந்தனை பேச தேவையில்லை, செயற்பட தேவையில்லை. சிந்தித்தாலே கர்த்தருக்கு வேதனையா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் நினைவுகளினாலே கர்த்தரை நாங்கள் வேதனைப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், லூக்காவின் புஸ்தகத்திலே சில பாருங்கள், இந்த சிந்தனைகளை அறிந்து கர்த்தர் பேசுகிறதை சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 2:19 பாருங்கள், அல்லது முதலாவது மத்தேயு 9:14 பாருங்கள். சீக்கிரமாய் சொல்லி உங்களுக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். மத்தேயு 9:14. அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஆமென். அங்கே இதிலே சொல்லப்படுகிறது இன்னொரு வார்த்தை, அவருடைய சிந்தனைகளை அறிந்து இயேசு அங்கே பேசினார் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் இப்படியாக அவர்கள் யோசித்து சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருக்குள்ளாக அவங்க பேசினார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளிலே எல்லாவற்றையும் கர்த்தர் அறிகிறார். ஆமென். அதனாலே சிந்தனைகள், வீண் எண்ணங்கள், சிந்தனைகள் எந்த விதத்திலும், எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும், எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு எதிராகவோ அல்லது ஒரு பொய்களை சொல்லியோ இப்படி எல்லாம் செய்து விடலாமே, இப்படி இதென்றால் எங்களுடைய வாழ்க்கைகளில் ஒரு முன்னேற்றம் வந்துவிடுமே என்று சிந்திக்கிறதே கர்த்தருக்கு வேதனை உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை இன்றைக்கு என்றால் நம்முடைய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன். அதைத்தான் நீங்கள் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் எந்த விதத்திலும் மாம்சீகத்திலே யோசித்து சிந்திப்போமா இருந்தால் அது தேவனுக்கு வேதனையா இருக்கும். இதனுடைய பின்னணி என்னவென்று சொன்னால், எங்களுக்கு இப்படியெல்லாம் சிந்திக்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தருவதற்கு தடையாயிருக்கும். அதனால் தான் ஏசாயாவிலே சொல்லப்படுகிறது, உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்களே தேவன் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு தடையாயிருக்கிறது என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. அதனாலே எங்களுடைய சிந்தனைகள் இதெல்லாம் வேதனை உண்டாக்குறோம் என்றால் அவருக்கு ஒரு துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறபடினாலே இவைகளை நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொன்னது போல, நீங்க அந்த 119 113 வீண் சிந்தனைகளை வெறுப்போம், விட்டு விடுவோம். இல்லை, கர்த்தர் பார்த்து கொள்வார்.
அது என்ன காரியமா இருந்தாலும் எங்களை அழைத்த தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென். அப்போ இந்த வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகளுடைய சிந்தனைகள்ல வர வேண்டும். வீண் சிந்தனைகள், எந்த காரியம் பிள்ளைகளை குறித்தோ, கணவனை குறித்தோ, மனைவியை குறித்தோ, இப்படி போயிடுமே, அப்படி போயிடுமே, இப்படி கஷ்டமே இல்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் அவர் எங்கள் கேடகமும் எங்கள் மகிமையும் எங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை சிந்தனைகளிலே நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதபடி எங்களுடைய சிந்தனைகள் இருக்கக்கூடாது. இதனாலே கர்த்தரை வேதனைப்படுத்துகிறோம். அடுத்தது வார்த்தை. வார்த்தைகள்னாலே கர்த்தரை வேதனைப்படுத்துகிறோம். வாசிப்போம். எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம். எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம், 4வது அதிகாரம் 29, 30வது வசனத்தை. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென். இங்கே பாருங்கள், வார்த்தைகளினாலும் கூட தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நினைவு பாருங்கள், ஒவ்வொரு கட்டமாக ஆண்டவருடைய காரியங்களிலே எப்படி நாங்கள் வேதனைப்படுத்துகிறோம். நினைக்காவிட்டாலும் உடனே எங்களுடைய பேச்சுக்கள் கூட சில வேளைகளிலே தேவனுடைய வார்த்தை, நான் ஆரம்பத்தில் எல்லாவற்றுக்குமே கர்த்தருடைய வழிகளுக்கு விரோதமாக கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் நாங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் பேசுகிறோமோ, கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் வார்த்தை சில வேளைகள் எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து, எங்களுடைய காரியங்களை பார்த்து நாங்கள் எப்படியாக இந்த உலக பிரகாரமான நினைவுகளோடு உலக பிரகாரமான காரியங்களை வைத்து இதற்கெல்லாம் சாத்தியக்கூறில்லை, இதெல்லாம் சரியா வராது என்று சொல்லி வார்த்தைகளினாலே பல விதங்களில் பேசுகிறோம். அதே நேரம் இன்னும் இதில் பார்க்கின்றால் கெட்ட வார்த்தை இதுதான் கெட்ட வார்த்தை என்று சொன்னால், சில வேளைகளில் நாங்கள் ஏதோ உலகத்திலே பேசுகிற தூசண வார்த்தைகள் அப்படி என்று அதுவும் கெட்ட வார்த்தை தான். கெட்ட வார்த்தை என்றது அவிவிசுவாசமாக பேசுகிறதும் கெட்ட வார்த்தை தான். தேவனுடைய பிள்ளைகளே, அவிவிசுவாசமான வார்த்தை, அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவரை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் உண்டு. அவர் நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையினுடைய விடயங்களிலே அவர் எல்லாவற்றிலுமே அவர் போதுமானவராய் எங்களுடைய வாழ்க்கைகளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அப்படியேதான் பேச வேண்டும். ஆமென். அவிசுவாச வார்த்தைகள், சூழ்நிலைகளை பார்த்து இது எப்படி எல்லாம் ஆகும் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் பேசக்கூடாது. உங்களுக்கு தெரியும், இதற்கெல்லாம் உதாரணங்களை நான் எடுத்து உங்களுக்கெல்லாம் தெரிந்த எல்லாம் வேதத்தை அறிந்தவர்கள் ஆனபடினாலே உதாரணங்கள் தேவையில்லை. எத்தனையோ பேர் சூழ்நிலைகளை பார்த்து எப்படியெல்லாம் பேசினார்கள். வேவு பார்க்கும்படியாய் போன அந்த 12 பேர்லே 10 பேர் எப்படியாக அவிவிசுவாசமாக தேவன் சொன்னார் கானானுக்குள்ளே கொண்டு போவேன், ஆனால் அவர்கள் அந்த சூழ்நிலைகளை பார்த்து இதற்குள்ளே போக மாட்டோம் என்று சொல்லி எப்படி அவிவிசுவாசமாக பேசினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவை தேவ பிள்ளைகளை நான் என்ன சொல்லுகிறேன், அதில் சொல்லப்பட்டது போல கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற அங்கே பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை என்றால் விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டும். நாங்கள் விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம் என்றால் அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஆமென். இந்த மாசத்திலே உங்களுக்கு சங்கீத புஸ்தகம் அந்த சங்கீதக்காரர் சொன்னது போல, அவர் எங்கள் கேடகமும் எங்கள் மகிமையும் எங்கள் தலைகளை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தரை அப்படியாக வைத்து நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியாய் நாங்கள் பேச வேண்டும். கர்த்தர் நிச்சயம் என்ன வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், தேவனை வேதனைப்படுத்துகிற வழி இதுதான்.
இந்த வழிகளை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த வழிகளை விட்டு நினைவுகளை விட வேண்டும். நினைவுகளில் கூட தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய காரியங்களுக்கு அற்புதமான வல்லமைகளை மட்டுப்படுத்தத்தக்கதான நினைவுகள் எங்களுக்குள்ளே வரக்கூடாது. கர்த்தர் செய்வார். என்ன சில வேளைகள் இந்த சூழ்நிலைகள் காரியங்கள் எங்களை அப்படி நினைக்க வைக்கும், பேச வைக்கும். இன்றைக்கு நாங்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நாங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார்? தேவனுடைய பிள்ளை. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா உங்களுக்கு நன்மையானவைகளை செய்வது இவ்வளவு அதிக நிச்சயம். அல்லேலூயா. வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகளே மிகவுமே மிகவுமே எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்குள்ளாக உங்களுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றால் தேவனுடைய பிள்ளைகள் வேதத்திலே நான் பல காரியங்களை சொல்வேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கூட எவ்வளவோ அவர்களுடைய பேச்சுக்கள், அவர்களுடைய சம்பாஷணைகள் தேவனை வேதனைப்படுத்தினது, துக்கப்படுத்தினது என்பதை உங்களுக்கு தெரியும். அவர்கள் சாப்பாடு ஒழுங்கா இல்லாததினால் இல்லாம போகும் பொழுது, தண்ணீர் இல்லாம போடும் பொழுது எவ்வளவு அவர்களுடைய பேச்சுக்கள் தேவனுக்கு எதிராகவே எழும்பினதை நாங்கள் பார்க்கிறோம். அவை அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் இந்த காலகட்டத்திலே இந்த 9வது மாசத்துக்குள்ளே கர்த்தர் எங்களை அழைத்து வந்திருக்கிறார். நாங்கள் தேவனுக்கு வேதனை உண்டாக்கத்தக்கதான வழிகள் இப்படியாக நினைவுகளாய் இருக்கக்கூடாது, எங்களுடைய வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. ஆமென். என்றால் எங்களுடைய வார்த்தைகளினாலேயே தேவன் எங்களுக்குரிய அந்த ஆசீர்வாதங்கள் இப்படி பேசும் பொழுது கர்த்தருக்குள்ளான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அது தடை பண்ணப்பட்டது. ஆமென். நீதிமொழிகள் ஒரு வார்த்தை இருக்கிறது, நீங்க வாசியுங்கள். 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். வேதனை, தேவனுக்கு வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்திலே உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் இன்றைக்கு விட்டுவிட வேண்டும். நினைவுகள் என்ன விதத்திலும் இருந்தாலும் கர்த்தர் எந்த வீண் சிந்தனைகள், வீண் நினைவுகள் வரும் பொழுது விட்டுவிட வேண்டும். பேச்சுக்கள் கூட, அது படிப்பு காரியங்களா இருக்கலாம், எந்த விதத்தின் ஒரு முன்னேற்றமான காரியங்களா இருக்கலாம், கர்த்தர் எனக்காக அவர் யாவற்றையும் எனக்கு சுகம் தருவார், என்னுடைய காரியங்களை பார்த்துக் கொள்வார். விசுவாசத்தோடு நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் பேச வேண்டும். அல்லேலூயா. வாசியுங்கள். நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். ஆமென். பாருங்கள், நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய். வாய்மொழிகளால் சிக்குண்டாய். அடுத்தது வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். என்ன இதுல சொல்லப்படுகின்றால், எங்களுடைய வார்த்தையினாலேயே நாங்கள் தேவனுக்கு உள்ளாக ஒரு ஆசீர்வாதத்தை இழக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை. ஆமென். அதனால்தான் அந்த வாயின் வார்த்தைகளை குறித்து சொல்ல, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாங்கள் எதை பேசுகிறோம், எதை பேசாமல் இருக்கிறோம் என்பதிலே மிகவும் முக்கியமா இருக்க வேண்டும். என்றால் எதை பேசுகிறோமோ அதனுடைய கனியத்தான் நாங்கள் புசிப்போமா. அவன் நாங்கள் மரணத்துக்கு ஏதுவாய் எங்களுடைய வாழ்க்கையில் சரி இப்படித்தான் போப்போது, இனியெல்லாம் சரிப்பட்டு வராது, உயர்வென்றதற்கே எந்த ஒரு சாத்தியமும் இல்லை, சுகம்ன்றதுக்கே எந்த ஒரு சாத்தியம் இல்லை. இப்படி தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் என்ன காரியம் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு என்ன முன்பாக ஒரு சவாலாக உங்களுடைய வாழ்க்கையிலே நிற்கிறதோ அதுக்கு முன்பாக கர்த்தருக்குள்ளாக நாங்கள் பேச வேண்டும். நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் பேசாமல் நாங்கள் உலக பிரகாரமாக உலகத்தின் பார்வையோடு எங்களுடைய மனசும் மாம்சம் விரும்பினது போல நாங்கள் பேசுவோமா இருந்தால் நிச்சயமாய் அது தேவனுக்கு வேதனை உண்டாக்குகிற ஒரு காரியம். அது ஒரு நித்திய வழியிலும் கூட நாங்கள் நடக்க முடியாத ஒரு விடயம்தான் அது. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கென்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது, தேவனுக்கென்று ஒரு வழி இருக்கிறது. அதுலயா நாங்கள் நடக்க வேண்டும், பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும், எல்லாமே செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பேச்சுகள்னாலே நாங்கள் மிகவுமே கவனமாக கர்த்தருக்குள்ளாய் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் விசுவாச வார்த்தைகளை கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் பேச வேண்டும். என்ன, கர்த்தர் உண்மை உள்ளவர். எங்களுக்கு எதிராக பல காரியங்கள் பேசினாலும் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று சொன்னால், சத்துருக்கள் அவர்கள் எதிராய் காரியங்கள் எழும்பினாலும் அவர் உண்மை உள்ளவர் என்றால் அவர் அந்த சத்துருக்களை முறியடிக்கிற தேவன். அல்லேலூயா. அதனாலே தேவ பிள்ளைகளே, அப்படியான ஒரு விசுவாசத்தோடு நானும் நீங்களும் இருந்து
கர்த்தருக்குள்ளாக இந்த மாசத்திலே பல ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும். இந்த மாசம் மாத்திரமல்ல, நாங்கள் எப்பொழுதும் என்ன நித்திய வழியிலே நாங்கள் நடக்க வேண்டுமானால், நித்திய வழியிலே நாங்கள் நாங்கள் எப்பொழுதுமே நடந்து அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால், இந்த சங்கீதக்காரன் ஜெபித்தது போல அவர் தேவனை பார்த்து சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் என்று. இன்றைக்கு எங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், எங்களை உணர்த்துகிற ஆவியானவர். ஆகவே அந்த ஆவியானவருடைய துணையோடு இன்றைக்கு நாங்கள் கேட்கிற இந்த வார்த்தைகளின் பிரகாரம் எப்படி வேதனைப்படுத்துகிறோம்? சிந்தனைகள்னாலே வேதனைப்படுத்துகிறோமா? வார்த்தையினாலே வேதனைப்படுத்துகிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தை என்று சொல்ல எல்லா விதத்திலுமே நாங்கள் பேசும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் என்று சொன்னால் அபிவிசுவாச அதைத்தான் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். தூசண வார்த்தைகள், இந்த உலக பிரகாரமான வார்த்தைகளும் பேசக்கூடாது. அபிவிசுவாசமான வார்த்தைகளை நாங்கள் பேசாமல் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் தேவனுக்குள்ளான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கத்தக்கதான வார்த்தைகளை நானும் நீங்களும் பேசுவோம். ஆமென். கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறபடினால் நாங்கள் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை. அல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்பாக செல்லுகிறார். ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய கர்த்தருடைய பிள்ளைகள் பேச்சுக்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பேச்சுக்களா இருக்கலாம். அல்லேலூயா. உங்களுடைய படிப்பு காரியங்களா இருக்கலாம், என்ன வேலை காரியங்களா இருக்கலாம், கர்த்தருக்குள்ளாய் பேசும். கர்த்தர் நிச்சயமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. 2 காரியங்களை பார்த்தோம். முதலாவது நினைவு, பேச்சு, அடுத்ததாக செயல். ஆமென். செயல்கள்ல கூட நாங்கள் எப்படி கர்த்தரை துக்கப்படுத்துகிறோம், வேதனைப்படுத்துகிறோம், எல்லாமே சில வேளைகளே ஒன்றாக இந்த வார்த்தைகளை ஒன்றிணைத்து ஒரு 5 நிமிஷத்திலே நாங்கள் பேசிவிட்டு போகலாம். ஆனால் இதை ஒவ்வொன்றாய் தொட்டு நாங்கள் பேசும் பொழுது எங்களுடைய இருதயத்தோடு கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்றால் சில வேளைகளிலே நாங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாய் சொல்லிவிட்டால் அது ஏதோ ஓகே இப்படியா வந்து சொல்லி அப்படியே விளங்கி போய்விடும் அப்படியே போய்விடும். என்ன அதனால இதென்று எங்களுக்குள்ளே இருக்கும். நினைவுகள் இருக்கக்கூடாது, பேச்சுக்கள் இருக்கக்கூடாது, செயல்கள்லையும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்றால் செயல்கள் என்று சொல்லும் பொழுது இதுவும் எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளடக்கித்தான் நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுறது. அதே போல எங்களுடைய செயல்பாடுகளும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. நாங்கள் இதற்கு ஒரு உதாரணமாக 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆமென். பாருங்கள் என்ன அதுல சொல்லப்படுகிறது. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது, எனக்கு வேதனையாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு, ஏன் என்று சொல்லுகிறார், அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அதாவது தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எப்படியாக வார்த்தைகளின் பிரகாரம் நாங்கள் நடக்கவில்லை என்று சொன்னாலும் பேசக்கூடாது. நடக்காமல் இருக்கும் பொழுதும் கூட நாங்கள் அவரை வேதனைப்படுத்துகிறோம். உங்களுக்கு தெரியும் சவுல் ஏன் ராஜாவாக்குனது மனஸ்தாபப்பட்டார் என்று தெரியும். அமலேக்கியரை எல்லாம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் அதிலே சொல்லப்படுகிறது. அவனுக்கு உண்டான அவன் எல்லாவற்றையும் அழித்து போட என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனால் இவன் என்ன செய்தான், அங்கே சில காரியங்களை விட்டு வைத்து அங்கே எப்படியாக தப்பிவிச்சு அவன் செயற்பட்டான் என்று சொன்ன பொழுது அதிலே வாசிக்கும் பொழுது அதிலே தான் சொல்லுகிறார், அவன் என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றான், செய்தான், ஆனால் முழுசா செய்யவில்லை. அல்லேலூயா. அவை தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு வேதனை உண்டாக்கத்தக்கதான வழி நாங்கள் அதன் பிரகாரம் கர்த்தர் சொன்ன பிரகாரம் நினைக்க வேண்டும், பேச வேண்டும், நடக்க வேண்டும். ஆமே. என்ன
இது எல்லாத்தையும் ஒரேடியா சொல்லியிருக்கிறேன். நடக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. இதுதான் தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம் நாங்கள் நடக்க வேண்டும். அதிலே இல்ல கொஞ்சம் விட்டு இப்படித்தான் இப்போதைக்கு நடப்பேன் என்று சொல்லி அப்படி இல்லை. இதுதான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு. ஏனென்றால் அவன் கர்த்தர் சொன்ன காரியத்தை ஒழுங்காக அவன் முழுமையாக செய்யாமல் இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இன்றைக்கு எப்படி எங்களை ஆராய்ந்து, எல்லாருமே வேதம் சொல்லுகிறது, யாக்கோப்பு புஸ்தகத்திலே எல்லாருமே பல விடயங்களே தவறுகிறோம் என்று சொல்லி. இன்றைக்கு நாங்கள் அதையே தவறுகிறோம் தவறு கொண்டே இருப்போம் என்றல்ல, மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின் பிரகாரம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் நாங்கள் நடக்காம இருந்திருக்கிறோம். அதனாலே எப்படி சவுலை ராஜாவாக்கினது கர்த்தருக்கு மனஸ்தாபமா இருந்ததோ, என்னை உங்களையும் பார்த்து இன்றைக்கு கர்த்தர் எப்படி எந்தெந்த காரியங்களிலே பல காரியங்களே சொல்ல முடியும். ஆமென். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அல்லேலூயா. அதனால இந்த ஜெபம் நான் தான் சொல்றேன் என்றால், நான் ஜெபிக்கிறது உண்டு. ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜெபங்களிலே நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். நினைவுகள், பேச்சுக்கள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய செயல்கள் துக்கப்படுத்தி இருப்போம், வேதனைப்படுத்தி இருப்போம். ஆண்டவரே மன்னிச்சு கொள்ளுங்கப்பா. இந்த ஜெபம் கூட இல்லாம இருப்போம் என்றால் இவ்வளவு இன்னும் வேதனைப்படுவார் ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இந்த பாவமான ஒரு பிரசன்னமான ஒரு பூமியில் தான் நானும் நீங்களும் வாழ்கிறோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். எங்கே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் இப்படி சொன்னீங்கப்பா, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, சொல்லிவிட்டேன் ஆண்டவரே. இப்படியான ஒரு ஒரு ஐக்கியம், இப்படி ஒரு பரியாசக்காரர் உட்கார்ற இடத்திலே, துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே, பாவிகளுடைய வழியிலே இருக்கக்கூடாது என்று சொன்னீங்க. இருந்து விட்டேன், பேசிவிட்டேன் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்களை ஆராய்ந்து பாருங்க. இதெல்லாம் தேவனுக்கு வேதனை உண்டாக்குற ஒரு காரியம். இந்த அவருடைய காரியத்தை பெருசா நாங்கள் கதைப்போம். நாங்களும் இன்றைக்கு இந்த வார்த்தையின் பிரகாரம் என் வார்த்தைகளை அவன் நிறைவேற்றாமற் போனான் என்று சொன்னது போல, இன்றைக்கு நாங்கள் எத்தனை பேர் நாங்களும் இப்படியாக இந்த சூழ்நிலையிலே நாங்கள் இப்படி எல்லாம் எத்தனையோ வார்த்தை மன்னிக்காம விட்டுவிட்டோம், ஒருவரிடத்தில் அன்பு செலுத்தாமல் விட்டுவிட்டோம், எப்படி இவருக்கு உதவி செய்யாமல் விட்டுவிட்டோம், ஒருவரை விசாரிக்காமல் விட்டுவிட்டோம். தெரிந்தும் அறியாத காலங்களை கர்த்தர் காணாதவர் போல் இருக்கிறார். ஆனால் இப்பொழுது எல்லாரும் மனம் திரும்பும். அறிந்திருக்கிறோம், எல்லாம் தெரியும் ஆண்டவர்ட்ட வார்த்தை இருக்குது, தெரியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் பல காரியங்களை சொல்ல முடியும். நீங்களே உங்களுக்குள்ளே ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர்ட்ட வார்த்தை எனக்கு தெரிஞ்சும் நான் அதன் பிரகாரம் நடக்காமல் போய்விட்டேனே, இதன் பிரகாரம் நான் செயற்படாமல் விட்டுவிட்டேனே என்று சொல்லி, இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் உங்களோடு கர்த்தர் பேசுகிறாரோ உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து விடும். அதெல்லாம் வேதனை உண்டாக்குற ஒரு வழி, தேவனுக்கு வேதனை உண்டாக்குற வழி, அங்கதான் வழி இருக்கு. அதனால பேச்சிலே இருந்து வருகிறது, நினைவில இருந்து வருகிறது. எங்களுடைய செயல்பாடு கர்த்தருக்குள்ளே செய்யவில்லை என்றால், சுவிசேஷத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிவிக்கவில்லை, சொல்லவில்லை என்று சொன்னால் வேதனை. இந்த சுவிசேஷத்தின் ஆண்டிலே கர்த்தர் சுவிசேஷத்தை குறித்து பேசுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பார்ப்போம் எவ்வளவோ காரியங்களை. இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு ஏற்றாற்போல எல்லாவற்றையும் யோசிக்க கூடாது. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்து, கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நானும் நீங்களும் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் நாங்கள் தவறி இருக்கிறோம், வேதனை உண்டாக்கி விட்டோம் ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே இந்த செயற்பாடினாலே வழி வந்திருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி எல்லாம் பல நான் சொன்னது போல இதற்கெல்லாம் நான் உதாரணங்களை சொல்ல முடியும். உதாரணங்களை சொல்வதை பார்க்கலும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். வேதத்தில் இருக்கு எல்லாத்துக்குமே உதாரணத்தை எடுத்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆகவே இன்றைக்கு எங்கெல்லாம் வேதனைப்படுத்தி இருக்கு. ஆமென். பாருங்கள், ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 29வது வசனம். இதை போல நீங்களும் நான் சொல்லும் பொழுது எல்லாத்துக்குமே ஒரு உதாரணங்களை, வேதத்திலே சம்பவங்களை எடுத்து நிச்சயமாய் உங்களுக்குள்ளே ஞாபகத்துக்கு வந்திருக்கும்.
இப்படி கர்த்தரை நாங்கள் வேதனைப்படுத்துகிறோம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 29வது வசனம். இந்த ஏலியின் பிள்ளைகள் 13 வாசிகள். அவர் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். ஆமென். அதுல இருக்கும், என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன், என்னுடைய காணிக்கைகளை உதைக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு வசனம் இந்த 1 சாமுவேல்ல 3-4வது வசனத்தில் இருக்கு. என்ன நான் சொல்ல வர்றேன்னு சொன்னால், ஆண்டவருடைய அந்த வேதனையை பாருங்கள். கர்த்தரை பார்க்கிலும் நாங்கள் அவங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அவங்களை அடக்காமற் போனதனால்தான் என்று சொல்லி அதில் சொல்லப்படுகிறது. அதனாலே அவங்களை எப்படி ஏலி கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் அவங்களுக்கு அடக்கி வைக்க அல்லது அவங்களை திருத்துவதற்கு பதிலாக அவங்களை மதித்தான். அவங்கள் ஏனென்றால் என்னுடைய காணிக்கைகளை உதைத்தான் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை என்ன நீங்க தெரிந்த அந்த வார்த்தை எடுத்து, என்னை பார்க்கிலும் உன் குமாரரையும் மதிப்பானேன் என்று சொல்லுகிறார். இப்ப நான் சொல்றது சில வேளை நீங்கள் பிள்ளைகளை எல்லாம் மதிக்கக்கூடாது அப்படி நான் சொல்லல. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு நாங்கள் முதலிடம், முதலாவது கர்த்தர், அதைத்தான் நான் சொல்லுவேன். எங்களுக்கு நல்ல குடும்பத்தை ஆண்டவர் தான் தந்தார், பிள்ளைகளை கர்த்தர் தான் தந்தார். ஆமென். அதனாலே நான் பிள்ளைகளுக்கு குடும்பத்தை விரோதமாய் முதலாவது கர்த்தரை பார்க்கிலும் நீங்கள் யாரையும் அது மதிப்பீங்களா இருந்தால் அதுவும் கர்த்தருக்கு வேதனை. அவங்கள் பாவத்தின் நிமித்தம் வாசி 2:29. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்றார். ஆமென். என் குமாரரை மதிப்பானேன். என் காணிக்கை என்றால் என்ற காணிக்கைகளை தேவனுடைய பிள்ளைகள் காணிக்கை செலுத்த வரும் பொழுது அந்த காணிக்கைகள் செலுத்த வருவதே அவர்களுக்கு ஒரு கஷ்டமாய் மாறத்தக்கதாக அவருடைய செயற்பாடுகள் இருந்ததாம். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாங்கள் கர்த்தரை வேதனைப்படுத்துகிற காரியம் என்ன? இன்றைக்கு கர்த்தரை எங்கள் பிள்ளைகளை பார்க்கிலும் மனைவியை பார்க்கிலும் கணவனை பார்க்க நாங்கள் குடும்பமா இருந்தால் குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு தான் முதலிடம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா நீங்கள் எல்லாரும் என்னோடு சேர்ந்து வருவீர்கள் என்றால் கர்த்தர் தான். அதுக்காக பிள்ளைகளை நேசிக்க கூடாதுன்றல்ல. நான் இதை ஏன் நான் சொல்லுனால், இதுவும் கர்த்தரை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம். ஆமென். அவை நாங்கள் இது ஒருவர் மனுஷனுடைய பேச்சல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், என்னை பார்க்கிலும் உன் பிள்ளைகளை மதிக்க, பிள்ளைகளுக்காக கணவனுக்காக மனைவிக்காக என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு கர்த்தருக்குள்ளாய் நடக்கிற விடயங்களை விட்டு நானும் நீங்களும் விலகுவோமாய் இருந்தால் அது கர்த்தருக்கு வேதனை. ஏலிக்கு சொல்ற, என்ன பார்க்கிலும் உன் குமாரரை மதிக்கிற, என்ன பார்க்கிலும் வேலையை மதிக்கிறார், என்ன பார்க்கிலும் உன் நண்பர்களை மதிக்கிறார். இது ஆராய்ஞ்சு பார்ப்போம். நானும் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்ப்போம். எங்க விலகிட்டோம்? இன்னைக்கு சபை கூடுதலா இருக்கலாம் அல்லது சபையினுடைய காரியங்களா இருக்கலாம். எங்கே தேவனுடைய பிள்ளைகளே, என்னையும் வைத்துத்தான் நான் சொல்லுகிறேன். ஆமென். ஒருவரும் நீங்கள் குற்ற உணர்வு பட தேவையில்லை. கர்த்தருக்குள்ளா இன்றைக்கு ஆண்டவர் ஒரு புதிய கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்க, நாளுக்கு நாள் புதுசாக இருக்கும், புதிய மனுஷனாக தான். மனம் திரும்புதல் தான் மறுரூபத்தை கொண்டு வரும். நாளுக்கு நாள் அது உண்டாகிறது. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளே வந்து விட்டால் நாளுக்கு நாள் கர்த்தரோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் யாருக்கு மதிப்பு கொடுக்கும்?
முதலாவது யாருக்கு? கர்த்தருக்கா அல்லது பிள்ளைக்கா, மனைவிக்கா, கணவனுக்கா, நண்பனுக்கா அல்லது உலகத்துக்கா? ஆராய்ந்து பார்ப்போம். வேதனை உண்டாக்குகிறோம் கர்த்தருக்கு. அது சொல்ல என் காணிக்கைகளை உதைப்பானேன். தேவனுக்கென்று துதி பலியை செலுத்துகிற அந்த காணிக்கை வேளையை உதைக்கிறியே. வேதனை, கர்த்தருடைய வேதனை. தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் உதைக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் கர்த்தருடைய சமூகத்திலே எங்கே அவங்களுக்கு சொன்னார், இந்த காணிக்கையை உதைப்பானேன். அவங்க காணிக்கையை உதைக்கிறேன்னு சொன்னா தேவனுக்கு ஆராதனை செலுத்துற தேவனுக்கு ஒரு காணிக்கை. அல்லேலூயா. இதை நாங்கள் இன்றைக்கு உதைத்து கொண்டிருக்கிறோமா? தேவ பிள்ளைகளே, நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். இது எனக்கும் சேர்த்துத்தான் நான் சொல்றேன். எனக்கும் சேர்த்து வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய நித்திய வழியிலே நடப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இப்படி பல காரியங்களை நாங்கள் வேதத்தில் இருந்து பல சம்பவங்களை சொல்ல முடியும். இன்றைக்கு நானும் நீங்களும் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்திலே தவறு இருப்போம். இது நான் எல்லாவற்றிலும் சரி என்று சொல்வதற்கு தான் ஆரம்பத்தில் சொன்ன, எங்களே பாவம் இல்லை என்போம் ஆகில் எங்களை நாங்களே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த பாவ பிரசன்னமான பூமியில இருக்கிறோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, வேதனை உண்டாக்குற வழி எங்கே இருக்கிறது? நினைவில் இருக்கிறதா? பேச்சில இருக்கிறதா? எங்களுடைய செயல்ல இருக்கிறதா? இன்னும் ஒன்று, பார்வையில கூட வரக்கூடாது. ஆமென். எங்களுடைய பார்வைகள் என்னத்தை பார்க்கிறோம்? இச்சையோடு ஒருவன் பார்த்தால் விபச்சாரம் செய்தார். இருதயத்தில் இச்சையோடு ஒருவனை ஒரு காரியத்தை பார்க்கிறோமா, அல்லது ஒரு சகோதரியை பார்க்கிறோமா, சகோதரனை பார்க்கிறோமா? பார்வை கூட கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறது. என்ன படக்காட்சிகளை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். என்றால் கடைசி காலத்தில் இருக்கிறோம். நித்திய வழியிலே நான் நீங்கள் நடக்க வேண்டும். அது இன்றைக்கு பார்வையும் மிகவும் கவனமா இருக்கு. என்ன புஸ்தகங்களை வாசிக்கிறோம், இதெல்லாம் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறார். தேவனுக்கு பிரியமில்லாதபடி படக்காட்சிகளோ சினிமாக்களோ என்ன காரியங்கள் இருந்தாலும் அது கர்த்தருக்கு அருவருப்பா இருக்குமா இருந்தால் தேவ பிள்ளைகளை அது விட்டுவிட வேண்டும். அது வேதனை உண்டாக்குற வழி கர்த்தருக்கு. ஆமென். இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளை மனம் திரும்ப வேண்டும். ஆமென். இந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு அவன் எவ்வளவோ துன்மார்க்கத்திலே போனாலும் தகப்பன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆமென். தன்னுடைய மகனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த அவன் மனம் திரும்பி வந்த பொழுது அணைத்த தேவன் நிச்சயமா எங்களையும் அணைக்க அவர் ஆசையோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், யாரும் நீங்கள் ஒருவரும் இது எனக்குத்தான் என்று தனிப்பட்ட ரீதியாக எடுத்துக்கொள்ளாமல் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் தவறு இருக்கு. ஆமென். இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். எழுந்திருந்து இன்னைக்கு கர்த்தருக்கு வேதனை உண்டாக்குற வழி எங்களிடத்திலே எங்கெல்லாம் ஆண்டவரே வெளிப்பட்டிருக்கிறதோ ஆண்டவரே மன்னித்து